இந்த டாபிக் ஊழியரை குறை சொல்வதற்கல்ல. ஏன்னா அவனுடைய கிரிக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னுடைய வருகிறதுன்னு இயேசு சொல்றார். யாரையும் குற்றப்படுத்த எனக்கு அதிகாரம் இல்லை. இந்த பதிவு சத்தியம் இப்படியாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்வதற்காக. சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவுது என வேதம் சொல்கிறது. 5 வகை ஊழியமும் 9 வகையான வரங்களும் சபையாகிய நம் சரீரம், சபையான கட்டடமல்ல, சபையாகிய நம் சரீரம் பக்தி விருத்திக்கு ஏதுவாகவும் விசுவாசத்திற்கு ஏதுவாகவும் சத்தியத்தை அறிவதற்கு ஏதுவாகவும் பயன்படுத்தணும். சத்தியம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் போன்றது. இந்த சத்திய வசனத்தை போதிக்கும் போது அந்த வார்த்தை இருதயத்தை பரிசுத்தமாக்கணும். பாவத்தில் இருந்தா அந்த வார்த்தை கண்டிக்கணும். பாவத்தை விட்டு மனம் திரும்ப செய்யணும். அந்த வார்த்தை இடுக்கமான வாசல் வழியா வழிநடத்தி செல்லணும். கீழ்ப்படியாம போனா நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு என கண்டிக்கணும். அந்த வார்த்தை தேவ சாயல கொடுக்கணும். அந்த வார்த்தை நம் சரீரத்திலும் கிரியையிலும் அன்பு, சந்தோஷம், இச்சையடக்கம் போன்ற ஆவியின் கனிகளை கொடுக்கணும். அந்த வார்த்தை பிசாசை துரத்துவதற்கு ஏதுவான அதிகாரத்தை கொடுக்கணும். இப்படி இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல பேசுகிறவரையும் குத்தணும், கேட்கிறவரையும் குத்தணும். அதாவது பேசுகிறவரும் அந்த வார்த்தையின்படி நடக்கணும், கேட்கிறவரையும் அந்த வார்த்தையின்படி நடத்தணும். மொத்தத்துல எச்சரிப்பை உண்டாக்கும்படி இருக்கணும். வருகைக்கு ஆயத்தப்படுத்தணும். அந்த வார்த்தை பார்த்தோமே, அது மத்தேயு 5:2 இயேசு வாய் திறந்து சொன்ன உபதேசம். இதை விட்டுட்டு நீங்க ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்களா? பயப்படுறீங்களா?